ஓகேம்மா. பேசிக் ஐடென்டி ஃபார்முலானா நம்மளுக்கு இது இருந்தா தான் நம்ம வந்து ஓரளவுக்கு டெரிவேட்டிவ், இன்டெகிரேஷன் நம்ம ரன் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டு ஐடென்டி ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலா வந்து 3 ஃபார்முலா கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன ஃபார்முலா கிடைக்குது? சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு என்ன எழுதலாம்? 1 மைனஸ் 1 minus cos square. காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். அடுத்த ஃபார்முலா என்ன எழுதலாம்? காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். கரெக்டுங்களா? இதில் என்ன டவுட் இருக்குது? Yes, ரெண்டு sir. ஃபார்முலா என்ன டவுட் இருக்குதா? No doubt, sir. ஓகே. அதே ஐடியா ரிமைனிங் 2 ஃபார்முலா சொல்கிறாங்கன்னு. ரிமைனிங் 2 ஃபார்முலா சொல்லு என்னென்ன வரும்னு. Sir, tan square x க்கு secant square x minus 1. சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1. அடுத்த ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். Secant square x minus tan square x equals 1. அப்போ ஒரே ஃபார்முலா தான் நமக்கு 3 ஃபார்முலாவும் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஃபார்முலா சொல்கிறாங்கன்னு. Cot square x equals cosecant square x minus 1. ஓகே. காட் ஸ்கொயர் எக்ஸ். வெரி குட். அடுத்தது cosecant squared x. Cosecant square x minus cot square x equals 1. 1. இதில் என்ன டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? No doubt, sir. வெரி குட். சார் அடுத்தது இது ஒரு பேசிக் ஐடியா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து இது இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன வருதுன்னு பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஈக்குவல் டு என்னது? பை பை 2. சரிங்களா? ஸோ அடுத்த ஃபார்முலா என்னன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. சரியாம்மா? தேர்டு ஃபார்முலா Okay, sir. cosec inverse of x plus secant inverse of x equal to pi by 2. இது மூணு ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. ப்ரீவியஸ் வந்து ட்ரிகனாமெட்ரி, இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. இதில் சொல்கிறாங்க என்ன? இதில் என்ன கிடைக்கும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? Pi by 2 minus sin inverse x. சைன் இன்வெர்ஸ் என்ன கிடைக்கும்? Pi by 2 minus cos inverse x. ஓகேங்களா? இதே ஐடியா ரெமைனிங் கான்செப்ட் சொல்கிறாங்க. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? Pi by 2 minus cot inverse x. அடுத்து காட் இன்வெர்ஸ் எக்ஸ் எப்படி கிடைக்கும்? Pi by 2 minus tan inverse x. சரி, அதே ஐடியா நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சொல்லுங்களுக்கு இதுக்கு என்ன வரும்? Cosecant square x Inverse. cosecant inverse x equals pi by 2 minus secant inverse x. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சீக் இன்வெர்ஸ் எக்ஸ். Pi by 2 minus cosecant inverse x. ஓகேங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா? ஓகே. No doubt, sir. வெரி குட். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஃபார்முலா எகெயின் ரிவைஸ் பண்ணுறேன். 4 ஃபார்முலா ப்ளஸ் 2 6 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ட்ரிகனாமெட்ரியில் கிட்டத்தட்ட நம்ம 100 ஃபார்முலா இருந்து 1000 ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ண முடியும். அந்த 6 ஃபார்முலா யாருன்னா இந்த ஃபார்முலா தான். சைன் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி, cos a minus b, tan a plus b, tan a minus b. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கிட்டத்தட்ட இதுலேருந்து 100 ஃபார்முலா இருந்து 200 ஃபார்முலா வரைக்கும் நம்ம ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா அத்தனையுமே டெரைவ் பண்ணோம். இந்த ஃபார்முலா வச்சுட்டு நேற்று உங்களுக்கு நான் 5-6 ஃபார்முலா டெரைவ் பண்ணி காட்டினேன். நான் இருக்குங்களா? Yes, sir. அப்போ இந்த ஃபார்முலா தான் ஒரு ட்ரிகனாமெட்ரினா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஐடென்டி ஃபார்முலா லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஹையர் கிளாஸ் வந்து ஸ்டடி பண்ணுற ஃபார்முலா இதுதான். இது கிளியராக தெரிஞ்சிங்கன்னா மற்ற எந்த ஃபார்முலா வந்தாலும் உங்களால் ஈஸியாக போட முடியும். இந்த தான் பேஸ். இதை தெரிஞ்சுக்கினாங்களே நம்ம சைன் 2a, சைன் 3a, காஸ் 2a, காஸ் 3a, டேன் 2a, டேன் 3a, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் பி, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சம்திங் டிஃப்ரெண்ட் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ ட்ரிகனாமெட்ரி எந்த அளவுக்கு தரவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஈஸியாக இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதனால நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எடுத்து மட்டுமே ட்ரிகனாமெட்ரியும் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி மட்டும் தான் எடுப்பேன் தவிர டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன் எடுக்கவே மாட்டேன்.
இது நீ தரவு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஈஸியா சரியா கண்ணு? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. இது என்ன ஃபார்முலா? நேத்து என்ன கொடுத்தேன் சொல்லுங்க. sin A cos B plus cos A into sin B. சொல்லுமா இது என்ன ஃபார்முலா வரும்? between sin minus sin. sin A into cos B minus cos A into sin B. சரிடா கண்ணு? ஓகே சார். cos A into cos B. காசுக்கு மட்டும் ப்ளஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணும். sin A into sin B. இங்கே நடக்குது cos A into cos B plus sin A into sin B. இங்கே என்னடா நடக்குது tan க்கு tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. இங்கே என்ன நடக்கும்? ரெண்டு இது சைன் மைனஸ் இருக்கிறதுல ப்ளஸ், ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ். tan A minus tan B divided by 1 plus tan A into tan B. ஓகேங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களா? ஓகே சார். சரி, இந்த ஃபார்முலா இருந்து அப்படி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா அப்படியே உள்டாக எழுதுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது 6 ஃபார்முலாவுக்குமே எப்படி 6 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா வருது அப்படின்னு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ என்னன்னா இது சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிஏ இங்கே என்ன எழுதுறாங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு எழுதுவாங்க. சரிங்களா? இந்த ஏ பிளஸ் பியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்குவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சைன் இன்வர்ஸ் வந்து காமனாக எழுதிக்குவாங்க. என்ன பண்ணுறாங்க சைன் இன்வர்ஸ் காமனாக எழுதிக்குவாங்க. இந்த சைன் ஏன்னு இருக்குது பார்த்தியா? அப்போ ஆல்ரெடி நம்ம சைன் இன்வர்ஸ் எடுத்தனால இங்கே வெறும் ஏன்னு போட்டால் போதும். எங்கே இந்த இடத்துல வெறும் ஏன்னு போட்டால் போதும். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே காசு இருக்குது பார்த்தியா? நம்ம ஆல்ரெடி காசோட ஃபார்முலா தெரியும். காசு வந்து எப்படி சைனாக மாற்றலாம்? காசை வந்து எப்படி சைனாக மாற்றலாம்? ஐடென்டி ஃபார்முலா இல்லை. உங்களுக்கு ஐடென்டி ஃபார்முலா படி என்ன தெரியும்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். கரெக்டுங்களா? எஸ் சார். என்ன ரூட் எடுக்கணும். அப்போ காசு இருக்கிறது இங்கே என்ன ஆகும்? காஸ் பி இருக்குதுல்ல, அப்போ ஏன்னு இருந்தால் டைரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே காஸ் பின்னு வந்ததுன்னா என்ன எழுதணும்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஏன்னா காசு வந்து சைனாக மாற்றினா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் வருது. அப்போ இது ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு வரும். அதனால் அந்த ரூட்டு போட்டு சைன் இருக்கிறதுல ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 மைனஸ் பி ஸ்கொயர். கரெக்டாப்பா? அடுத்த டைம் என்ன ஆகும்? எகைன் காஸ் ஏன்னு வருது. அப்போ காஸ் ஏன்னு என்னலாம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு சைன் பி. பின்னா டைரெக்டாக பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பின்னா டைரெக்டாக பின்னு இதுதான். இப்போ நார்மலாக ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா என்ட்ரி பண்ணிடலாம். இது ஒரு ரீட் அவுட் பண்ணு. மீதி இருக்கிற 6 ஃபார்முலாவும் மீதி இருக்கிற 5 ஃபார்முலா முன்னாடியே சொல்ல முடியும். சரிங்களா? இதில் என்ன புரியாமல் இருக்குதா? கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா உனக்கு புரியும். சார் அந்த ஒரே ஒரு லைன் எழுதுனீங்களா சார் அந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கீழே, அது மட்டும் இன்னும் ஒரே ஒரு சொல்லிருங்க. ஒன்றும் எழுதானே. இப்போ சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிஏ இங்கே என்ன எழுதலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு லெஃப்ட் சைடு எழுதிக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாற்றிக்கணும். ரைட் சைடு எப்படி மாறுதுன்னா ஓகே சார் காமனாக சைன் இன்வர்ஸ் எடுக்கிறீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி எதுவுமே இருக்காது. நல்லா பாருங்க, உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி எதுவுமே இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுங்க காமனாக சைன் இன்வர்ஸ் எடுத்துக்கிறீங்க. சைனுங்கிற டைம்ல என்ன இருக்குது? ஏன்னு இருந்தால் டைரெக்டாக ஏ எழுதிக்கிறீங்க. சைனுங்கிற டைம்ல ஏ இருக்குதா? ஏன்னு எழுதிக்கிறீங்க. பட் அடுத்தது என்ன இருக்குது? காசுன்னு வரும். காசை வந்து என்னவா மாற்றணும்? சைனா மாற்றணும். அதுதான் இந்த ஃபார்முலா. கரெக்டுங்களா? சைனா மாற்றக்கூடிய ஃபார்முலா இது. அப்போ என்ன கிடைக்குது? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வருதா? அப்போ இது என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? நான் என்ன சொன்னேன்? சைன் ஏன்னு இருந்தால் வெறும் ஏன்னு எழுதுனேன். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பின்னு வருது. அப்போ என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு வரனால பி பக்கத்தில் அது வந்து பி ஸ்கொயர்டாக மாறிடுது. சரியாப்பா? பி ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? காஸ் ஏ இருக்குது. காஸ் ஏன்னு இருந்தால் என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இதே ஃபார்முலா, சேம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை திரும்ப அப்ளை பண்ணுறீங்க. சைன் பின்னு வரதான் என்ன பண்ணுறீங்க? இன்ட்டு பின்னு வச்சுக்கிறீங்க. சைன் வந்து டைரெக்டாக இன்ட்டு பின்னு வச்சுக்கிறீங்க. சரியாமா? ஓகே சரி, உனக்கு புரியாது. இன்னொரு எழுதுறேன் பார்த்துங்க. இந்த ஃபார்முலா இன்னொரு எழுதுறேன்.
மீதி 4 ஃபார்முலா நீங்களே எழுத போறீங்க பாருங்க. இப்போ என்ன வேணும்? sin ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin a இன்டு cos b மைனஸ் cos a இன்டு sin b. கரெக்டுங்களா? cos a இன்டு sin b. இதுதான் sin a மைனஸ் b ஓட ஃபார்முலா. அப்போ இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியா மாத்திரம் என்ன நடக்கும் பாருங்க. சொல்லுங்க. லெஃப்ட் சைடு என்ன கிடைக்கும்? sin இன்வெர்ஸ் ஆஃப் a மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் b ன்னு மாத்தணும். சரிங்களா? இந்த டேர்ம் எப்படி மாத்தணும்? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியா இந்த மாதிரி மாத்திக்கணும். சரியாப்பா? ஓகே சார். என்ன பண்ண போறோம்? sin இன்வெர்ஸ் வந்து காமனா எடுத்துக்க போறோம். காமனா எடுத்துட்டு என்ன எஸ் சொன்னேன்? சார். sin ன்னு வந்துட்டா sin a by a. அப்ளை பண்ணிக்கோ. கரெக்டாப்பா? எஸ் சார். cos ன்னு என்ன சொன்னேன்? cos ன்னு வந்தா sin root ஓட of 1 minus b square. அதே மாதிரி இங்க cos ன்னு வந்து என்ன பண்ண போற? அதே கான்செப்ட். 1 minus a square. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த டவுட் இருக்குதா? No doubt sir. அப்போ ஒரு ஃபார்முலா எடுத்தா ரெண்டு ஃபார்முலா நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே ஐடியா தான் cos ஆஃப் a plus b. சொல்லுங்க. cos ஆஃப் a plus b ஈக்குவல் டு cos a இன்ட்டு cos b மைனஸ் sin a இன்ட்டு sin b. கரெக்டாக கண்ணு? எஸ் சார். சரி, அப்படி பொறுமையாக இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா மாற்றுங்க. என்ன ஒரு லெஃப்ட் சைடு? cos inverse a plus cos inverse b equals cos inverse ஆஃப் சார் இங்க cos inverse வெளிய எடுத்துக்கலாம். சொல்லுப்பா என்ன வரும்? காசு தான் அப்படியே எழுதிக்கலாம் ஏபின்னு. சரிங்களா? இங்கே சைனு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு வந்து ரூட்டு போட்டுக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டாக தாங்க. என்ன டவுட் இருக்குதா? சார் எதுக்கு ரூட் பண்ணணும்? அதாவது ரெண்டுமே காசு மட்டுங்களா சார்? சைனுக்கு மட்டும் தான் சைனுக்கு தான் ரூட் போட போகிறோம். எதனால? இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு பின்னு எழுதலாம். அப்போ என்ன சொன்னேன்? காசுன்னு வந்து காசு ஏன்னு போட்டுக்கணும். வெறும் ஏன்னு போட்டுக்கினேன். இங்கே ஸ்கொயர்டு வருது, அதனால ஸ்கொயர்டு போட்டாச்சு. சரிங்களா? ஓகே சார். அதே ஐடியா சொல்லுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி. அதாவது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்ன ஃபார்முலா? காஸ் ஏ காஸ் பி காஸ் பி பிளஸ் sin a sin b. sin b. சொல்றேன். அப்போ என்னாச்சு? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு equals cos inverse ab bracket ab plus root of 1 minus a square into root of 1 minus b square. வெரி குட். எனக்கு டவுட் இருக்குதா? நோ டவுட் சார். சரி, நோ டவுட் தான். இப்போ நீங்கள் டேனுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்ல போகிறீங்க. சொல்லுங்க. tan ஆஃப் a plus b ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஃபார்முலா tan ஆஃப் a plus b? tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. 1 minus tan a into tan b. இப்போ இன்வெர்ஸ் சொல்கிறாங்க. இன்வெர்ஸ் என்ன ஆகும்? tan inverse of a plus inverse of a tan inverse of b plus tan inverse of b equals tan inverse சொல்லுங்க. எல்லாமே tan a plus b divided by 1 minus a into b. ஏன் எது சேஞ்ச் பண்ணல? இது எல்லாமே tan. எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிளே இல்லை. கரெக்டுங்களா? ஓகே சார். அதே மாதிரி மைனஸ் சொல்லி பார்க்கலாம். tan ஆஃப் a மைனஸ் b ஈக்குவல் டு tan a minus tan b divided by 1 plus tan a into tan b. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதே இன்வெர்ஸ் மாத்திராங்க சொல்றாங்க. மிதின் tan inverse a minus tan inverse b equals tan inverse a minus b divided by 1 plus ab. 1 plus a. ஓகேங்களா? அப்பா லிங்க் பண்ணி படிச்சிட்டீங்களா? 6 ஃபார்முலா தான் தெரியும். இது ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா.
பட் இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி அடுத்த ஆர் ஃபார்முலா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் லிங்க் பண்ணி படிக்க ஓகே சார். சொல்லணும். இது மாதிரி தான் லிங்க் பண்ணி படிக்க வேணும். சரிங்களா? சரி. ஓகே இப்போ சார். ஆல்ரெடி நம்ம sin 2a ஃபார்முலா நேற்றே டெரைவ் பண்ணி காட்டேன். sin 2a ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டு இன்னைக்கு வேணுமா? தேவையே இல்லை. என்ன ஃபார்முலா? 2 sin a into cos a. கரெக்ட்டுங்களா? Cos A. எஸ் சார். cos 2a க்கு எத்தனை ஃபார்முலா சொன்னேன்? இங்கே 3 ஃபார்முலா சொல்லிக்கிறேன். என்னென்ன ஃபார்முலா? cos squared a minus sin squared a, first formula. Second formula 1 minus 2 sin squared a. Third formula 2 cos squared a minus 1. நான் வருதுங்களா? இது ஆல்ரெடி நேற்றே போட்டு கட்சி வச்சுல இல்லை உங்களுக்கு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி காட்ட வேணுங்களா? மிதின் ஓகே சார். ஒர்க் அது அவுட் வேண்டாம் பண்ண சார். சொல்லுமா? சார் அது இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் சார். இல்லை ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நேற்றே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இது எல்லாம் 3 ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அதுதான் சார், அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுது நீ சார். ப்ராக்டிஸ் பண்ணிடு. வெரி குட். நீ ப்ராக்டிஸ் பண்ணு. சூப்பர்மா. சரி, அடுத்த ஃபார்முலா யாரு? sin 3a. sin 3a cos 3a. சொல்றேங்க என்ன ஃபார்முலா வரும் சொல்றேன். இது நம்ம நான் நேற்று போட்டாச்சு. சொல்லுங்க என்ன வரும்? 3 sin a எஸ் சார். minus 4 sin cube a. கரெக்டுங்களா? sin cube A. அதே cos 3a சொல்லுங்க. 4 cos 4 cube a cos. minus 3 cos a. கரெக்டாடா கண்ணு? ஓகே சார். சரி, இப்போ எத்தனை ஃபார்முலா கொடுத்துக்கிறேன்? இந்த sin 2a மட்டும் நம்மளுடைய இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சொல்லுங்க. அதே மாதிரி sin 3a cos 3a இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சொல்லுங்க. என்ன அது சொல்லு பார்க்கலாம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இங்கே மாற்றும் போது எப்படி எழுதணும்னா sin 2a க்கு பதிலாக 2 sin inverse a. எப்படி எழுதுவீங்க? 2 sin inverse a ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? sin inverse of 2 times of இங்கே என்ன இருக்குது? sin a இருக்குது. இன்வெர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்போ a வரும். இங்கே காசு இருக்குதா? காசுன்னு என்ன சொன்னால் ரூட் எழுத சொன்னேன். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. என்னது? 2 sin inverse of a ஓட ஃபார்முலா. சரிடா கண்ணு? எந்த ஃபார்முலா வச்சு ரன் பண்ணோம்? இந்த ஃபார்முலா வச்சு ரன் பண்ணோம். சரிங்களா? சரிங்க சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா cos 2a வந்து டிஃப்ரெண்ட் டைம் வரனால இங்கே ரூட்டு போட்டு எழுத போகிறோம். அதாவது இது என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் சப்போஸ் 2 cos இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதுனா என்ன கிடைக்கும்? cos இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? இது வந்து ஏ ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? ஏ மைனஸ் ரூட் எஸ் சார். ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா எழுதலாம். cos இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டுங்களா? மூணாவது ஃபார்முலா எழுதுறது மூணாவது ஃபார்முலா cos இன்வர்ஸ் ஆஃப் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாம். கரெக்டுங்களா? இந்த 3 ஃபார்முலாக்கு பதிலாக இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியாம்மா? ஓகே சார். சரி டாக்டர். ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? இப்போ 2 ஃபார்முலா கொடுத்துட்டேன். இப்போ நீ sin 3aவும் cos 3aக்கும் ஃபார்முலா சொல்கிறாங்க. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? 3 sin இன்வெர்ஸ் ஆஃப் a ஈக்குவல் என்னடா கிடைக்குங்க? என்ன? 3 sin inverse of a எழுதிட்டேன். ரைட் sin inverse 3a வெரி குட் பா, வெரி குட். sin inverse of minus 4 a cube பா. a cube. ஓகே சார். அடுத்த ஃபார்முலா சொல்றேன். அடுத்த ஃபார்முலா என்ன வரும்? 3 சார் cos 3a அதானே சார்? ஆமாடா கண்ணா, ஆமா. 3 cos inverse a equals cos inverse 4a cube minus 3a. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்போ எத்தனை ஃபார்முலா ஆகுது நீங்களே பாருங்க. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி எல்லாமே லிங்க் பண்ணி கிட்டத்தட்ட 20-30 ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ காசு சைன் மட்டும் இதே tan 2a tan 3a கண்டுபிடிக்க முடியுமா? அதனோட டெரிவேஷன் இப்போ போட்டு காட்டிடுறேன் பாருங்க. tan 2aக்கு நான் போகிறேன், tan 3aக்கு நீங்கள் சொல்லுங்க. tan of a plus b. tan of a plus b ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா?
tan A plus tan B divided by 1 minus tan A into tan B. கரெக்டாக தானே? இப்போ என்ன பண்ண Yes, போறீங்க? sir. B ரீப்ளேஸ் பை A. எங்க அப்ளை பண்ணுவீங்க? இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. அப்போ எங்கெல்லாம் B இருக்குதோ அங்கே வந்து A ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? A plus B, A plus A tan 2A ஆயிடும். கரெக்டாப்பா? tan 2A equal to என்ன கிடைக்கும்? Yes, sir. tan A plus tan A divided by 1 minus tan A into tan A. கரெக்டாமா? Yes, sir. tan A plus tan A என்ன கிடைக்கும்? 2 tan A வா? divided Yes, by sir. 1 minus tan A into 1 tan A. minus tan square A. அவ்வளோதான் சார். இது யாரோட ஃபார்முலா? tan 2A ஓட ஃபார்முலா. அப்படியே இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி மாற்றி சொல்லு பார்க்கலாம். அப்படியே இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி மாற்று. என்ன நடக்குது சொல்லு? இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி 2 2 tan inverse A ஆ equals tan inverse ம் 2A divided by ம் 1 minus A square. வெரி குட் சூப்பர். சரி இப்போ tan 3A எப்படி மாற்றணும்னு உனக்கு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் ஐடியா கொடுத்துக்கிறேன். இப்போ பி Yes, sir. ரீப்ளேஸ் ஏ, அப்போ பி ரீப்ளேஸ் பை 2A 2. substitute பண்ணுவோம். ஆ சூப்பர். அப்படியே நீ நோட்டில் எழுதிட்டு எனக்கு சொல்லு, நானும் அப்படியே இங்கே எழுதி காட்டுறேன். சரிங்களா? அப்படியே சொல்லுங்க. பி Okay, sir. ரீப்ளேஸ் பை 2Aனா என்ன நடக்கும்? அப்படியே சொல்லுங்க. Tan A plus 2A ஆ equals tan A plus tan 2A ஆ divided by 1 minus ம் tan A into tan 2A. வெரி குட். tan 2A ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோம்ல, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. tan 2A ஃபார்முலா என்ன? இப்போ நம்ம டெரைவ் பண்ணோம். என்ன ஃபார்முலா? 2 tan 2 tan A divided by 1 minus tan square A. அந்த ஃபார்முலா வந்து எங்க அப்ளை பண்றீங்க? இந்த ரெண்டு பிளேஸ்லயும் அப்ளை பண்றீங்க. ரெண்டு பிளேஸ்லயும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. Okay, sir. அப்ப என்னாச்சு? 2 tan A divided by 1 minus tan square A போட்டணும். ம் Divided by 1 minus tan A into 2 tan A divided by 1 minus tan square A. வெரி குட். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. சொல்றேன் என்ன நடக்குது? எல்சிஎம் Tan A minus tan cube A வெரி குட் வெரி குட். plus 2 tan A ஆ divided by whole divided by 1 minus tan square A இது நியூமரேட்டர். அதே டினாமினேட்டருக்கு அதே கான்செப்ட் கொண்டு வா. என்ன நடக்குது சொல்லு? divided by 1 minus ம் tan A minus tan cube A tan ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் இன்ட்டு வந்துடும். சரிங்களா? இந்த இதுக்கு தான் மல்டிப்ளை பண்ணுவார். அப்போ 1 மைனஸ் okay, sir. அப்போ இந்த 2 tan square A கரெக்டுப்பா. 2 tan ஸ்கொயர் divided by டிவைடட் பை 1 minus tan tan. square. இப்போ என்னாச்சு? போத் டினாமேட்டரோட டினாமேட்டர் கேன்சல் ஆகுது. இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. கரெக்டுங்களா? கரெக்டு தாம்மா? Yes, sir. Cancel ஆயிரும். இப்போ சொல்லுங்க. tan A plus 2 tan A எவ்வளோ கிடைக்கும்? 3 tan A எழுதிக்கலாமா? Yes, minus sir. tan 2A divided by 1 minus tan square A minus 2 tan square A. அப்படி எழுதலாம். 1 minus 3 tan square A எழுதலாமா? இது யாரோட ஃபார்முலா? tan 3A ஓட ஃபார்முலா. இதில் எனக்கு டவுட் இருக்குதா? No doubt, sir. சூப்பர். இப்போ என்ன ஆச்சுன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சொல்லுங்க. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி என்ன நடக்கும் சொல்லுங்க. 3 tan inverse A ம் equals tan inverse 3A minus ம் A cube ம் divided by 1 minus 3A square. சூப்பர்மா வெரி குட். சரி
இப்போ இது கான்செப்ட் முடிஞ்சுதா? ஸோ அடுத்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காட் ஏ ப்ளஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த கொஸ்டின்? சரி, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது கண்டுபிடிக்கிறதே இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். காட் எதனோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கலா? எஸ் சார். டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லி பார்க்கலாம். tan A plus tan B tan B divided by 1 minus tan A tan B. இது எல்லாமே காட்டுக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு காட்டுக்கு மாற்றுங்க, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மாற்றணும். ரைட் ஹேண்ட் சைடு யாரெல்லாம் டேன் இருக்கிறானோ அவனெல்லாம் காட்டுக்கு மாற்றணும். லெஃப்ட் சைடு மறுபடியும் மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவனை முடிங்க, அப்புறம் லெஃப்ட் சைடு மாற்றிக்கலாம். சொல்கிறேன். 1 minus cot A plus 1 by cot A. 1 by cot A Cot divided B. cot B இது வெரி குட் டிவைடட் பை இங்க என்ன நடக்கும்? 1 minus cot A cot B. 1 by ஓகே இன்டு cot B காமனாக எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுறாங்க. எல்சிஎம் எடுத்து என்ன நடக்குங்க? நியூமரேட்டர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? cot B plus cot A divided by cot A into cot B. cot A into cot B மைனஸ் 1 வருமா வராது? இங்க வந்து cot A into cot மைனஸ் இல்ல சார் மைனஸ் 1 எப்படி சார்? இல்ல டினாமினேட்டர் அது ஓகே, நீ போட்டுக்கோ. ஓகே. இப்போ நான் எழுதுனது உனக்கு வந்துருக்கா மட்டும் செக் பண்ணு. இந்த மாதிரி வந்துருக்கான்னு. ஒரு நிமிஷம் சார். இது எல்சிஎம் எடுக்க போறீங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்னவோ காட்டியே இன்ட்டு காட்டியே இங்கே வந்து -1 இருக்குது, அந்த -1 இருக்குது. சரியாம்மா? ஓகே சார். அந்த டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா. இந்த 1 minute சார், நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லு. ஓகேங்களா? ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்குதான கண்ணு. இவனை எல்சிஎம் எடுத்து இங்கே போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். இங்கே வந்து இந்த 1 வந்து அப்படியே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. லெஃப்ட் ரைட் சைடு என்ன இருக்குது? காட் பி பிளஸ் ஏ காட் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ பிளஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் சைன் தானே, பிளஸ் சைன் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளஸ் சைன் டிவைடட் பை என்ன கிடைக்குது? காட் ஏ இன்ட்டு காட் பி -1. என்ன டவுட் இருக்குதா சார்? எதனால இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க? ஒரு ஆர்டராக வர்றதுக்கு ரெண்டுமே ப்ளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டுமே ப்ளஸ் சைன். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏயும் ஈக்குவல் தான். கரெக்டுங்களா? அதனால வந்து நான் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். எதனாலனா ஏங்கிற டைம் ஃபர்ஸ்ட் நாளையும் பிங்கிற டைம் செகண்ட் வரதுக்காக நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே பாசிபிள் இங்கே ப்ளஸ் சைன் இருந்தால் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், மைனஸ் சைன் இருந்தால் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே சார். புரியுது இல்லை? டவுட் இருந்தால் கிடையாது. ப்ளஸ்ன்னு இருந்தனால இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும், மைனஸ் வந்து பண்ண முடியாது. சரியாப்பா? புரியுது சார். இது ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? tan ஆஃப் ஏ பிளஸ் பி. சரிங்களா? ஓகே சார். நம்மளுக்கு என்ன வேணும்? காட் ஆஃப் ஏ பிளஸ் பி தானே வேணும். அப்போ இது என்ன எழுதலாம்? ரெசிப்ரோக்கல் எழுதலாமா? ரெசிப்ரோக்கல் மாற்றுங்க. அப்போ காட் ஆஃப் ஏ பிளஸ் பி இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ரெசிப்ரோக்கலாக மாறின என்ன மீனிங்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச். காட் ஓகே சார். சொல்லு காட் ஏ cot A cot B -1 divided by cot A plus cot B. அவ்வளோதான். என்ன கஷ்டம்? இதே காட் ஏ மைனஸ் பிக்கு சொல்கிறாங்க. காட் ஏ மைனஸ் பி, காட் 2A 3 ஃபார்முலா இப்போ சொல்ல போகலாம். காட் ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு இதே ஐடியா தான். என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறேன்? இப்போ காட் ஆஃப் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன்? tan ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். கரெக்டுங்களா? சொல்ல போக என்ன வருது? சொல்ல tan A minus tan B divided by 1 plus tan A tan B. tan A tan B. சொல்லுமா? எல்லாமே காட்டை மாற்ற ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் சைடு மறுபடியும் மாற்றிக்கணும். 1 by cot A
minus 1 by cot b divided by 1 plus 1 by cot a cot b 1 by cot b. ஓகே. அவ்வளோதான் எல்சிஎம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? cot a minus cot b காட் இல்ல பி. cot b minus cot a. அதுக்கானதை நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். அங்கேயும் மைனஸ் ஆகி மாட்டிருக்கேன். காட் ஏ இங்கே டினாமினேட்டர் இருக்குமா? divided by cot a cot b ஆ the whole divided by cot a cot b plus 1 divided by cot a cot b. காட் பி காட் பி. இப்போ என்ன நடக்குது? இது ரெண்டு கட் ஆயிருமா? Cancel. அப்படியே ரெசிப்ரோக்கல் cot மாதிரி b minus ஓகே காட் பி மைனஸ் காட் ஏ cot a டிவைடட் பை divided by காட் ஏ cot a cot b ப்ளஸ் 1 plus 1. லெஃப்ட் சைடு என்னது tan ஆஃப் ஏ மைனஸ் பி. இதே காட் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரெசிப்ரோக்கல் மாற்றிடுங்க. அப்போ மேல என்னாச்சு? இருக்க கீழே வந்துடும் கீழே இருக்க மேல ரெசிப்ரோக்கல். அப்போ என்னாச்சு? காட் ஏ காட் பி cot b plus 1 divided by cot b minus cot a. காட் பி மைனஸ் இல்லைன்னா டவுட் இருக்கா கண்ணு? No doubt, sir. காட் 2a அதே கண்டுபிடிச்சு சொல்ல பார்க்கலாம். காட் 2a காட் 3a என்ன நடக்குது சொல்ல பார்க்கலாம். எந்த இடத்துல கண்டுபிடிப்பீங்க? இந்த இடத்துல. கரெக்டுங்களா? யார்கிட்ட? இங்கே இருக்கிற மத்தியா இவங்ககிட்ட பி ரீப்ளேஸ் பை ஏ ஃபர்ஸ்ட் கேஸ் முடிக்கிறீங்க. அப்படி முடிச்சு என்ன கிடைக்கும்? காட் 2a கிடைக்கும். கரெக்டுங்களா? காட் 2a கிடைக்கும். அதே பி ரீப்ளேஸ் பை 2a அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? காட் 3a கிடைக்கும். சரியாமா? Okay, sir. இந்த பண்ணிடலாமா? Yes, sir. அப்போ என்னாச்சு? பி ரீப்ளேஸ் 2a காட் 2a காட் 2a ஈக்குவல் டு காட் ஏ ப்ளஸ் காட் பியோட ஃபார்முலா காட் ஏ டிவைடட் பை என்ன கிடைச்சது? காட் ஏ இன்ட்டு காட் பி. காட் பியோட காட் ஏ காட் பியோட வேல்யூ காட் ஏ தான். ப்ளஸ் ஒன்றா மைனஸ் ஒன்றா? மைனஸ் ஒன்று வரும். கரெக்டுங்களா? செக் பண்ணிக்கோங்க. இங்கே நான் மாற்றி போட்டணும். மேலே மைனஸ் ஒன்று வருமோ? மல்டிபிகேஷன் நான் மாற்றி போட்டேன். ஆமாம் சார். மாற்றி போட்டேன். அப்போ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோக்கல். ஓகே. அப்போ ரெசிப்ரோக்கலில் மாற்றி போடுங்க. அப்போ என்னாச்சு? காட் ஏ இன்ட்டு காட் ஏ மைனஸ் 1 டிவைடட் பை காட் ஏ ப்ளஸ் காட் ஏ. கரெக்டாமா? ஓகே சார். இது செக் பண்ணிக்கோங்க. அப்போ காட் ஏ இன்ட்டு காட் ஏ ஸ்கொயர்னு தெரியும். கரெக்டுங்களா? காட் 2a ஈக்குவல் டு எஸ் சார். cot squared a minus 1 divided by 2 cot b. கரெக்டாக தானே? ஓகே சார். சரி, இதே ஐடியா யாருக்கு போட போற? காட் 3a போடலாமா? சார் ஒரு இடத்துல காட் 2a போட்டிருக்கணும்ல சார் மேலே. ஒரு நிமிஷம். மேலே எங்கேம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். இதா? அதுக்கு மேலே சார். இதுக்கு மேலே இதுக்கு என்ன மேலே இது தப்புன்னு சொல்லி காட் பிக்கு பதிலாக காட் 2a போட்டிருக்கணும்ல சார். அது இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். காட் 3a இப்போ ரன் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இது காட் 2a பாருங்களா, அடுத்து காட் 3a பாருங்களா. அப்போ b ரீப்ளேஸ் பை 2a. கரெக்டுங்களா? கரெக்டாமா? சார் அந்த காட் 2a மட்டும் கொஞ்சம் புரியல சார். ஏது பைதா? சார் இதுல அந்த காட் பிக்கு பதிலா இனிதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்களா? இப்போ ரெண்டு கேஸ். பிக்கு பதிலா ஏ போட்டா காட் 2a, பிக்கு பதிலா ஏ போட்டா காட் 2a. ஓகே சார். ஓகே. பிக்கு பதிலா 2a போட்டா காட் 3a. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அத ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் கேஸ்க்கு மூவ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப ஓகே. பிக்கு பதிலா 2a போட்டுறாங்க. அப்ப என்னாச்சு? காட் 3a ஈக்குவல் டு காட் a இன்டு காட் a இன்டு காட் 3a 2a டிவைடட் பை காட் a காட் a பிளஸ் காட் 2a. அவ்வளோதான். இப்போ காட் 2a யோட ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை முடியுது. சொல்கிறேன் என்ன நடக்கும்? தட் இஸ் ஈக்குவல் காட் a இன்டு காட் ஸ்கொயர் a மைனஸ் 1 டிவைடட் பை 2 காட் a minus 1 divided by
cot A plus cot square A minus 1 divided by 2 cot A. ஓகே ரைட். அடுத்து என்ன நடக்கும்? எல்சிஎம் கேஸ். எல்சிஎம் எடுத்துங்க. Cot cube A minus 1. இல்லை மல்டிப்ளை பண்ணிக்கிறியா? ஓகே. காட் கியூப் ஏ மைனஸ் 1 வருமா மைனஸ் காட் ஏன்னு வருமா? செக் பண்ணு. மைனஸ் cot A. சார் ஏன் சார் அதையும் சேர்த்து மட்டும் சொல்லு சொல்லு என்ன வேணும் சொல்லு. ப்ராக்கெட் இருக்குதா? ப்ராக்கெட் இருக்கும்போது ரெண்டுக்குமே மல்டிப்ளை ஆகுமாங்கிறதா? ஓகே சார் ஓகே. மைனஸ் 2 cot A. வெரி குட். அப்போ 2 cot A டினாமினேட்டர் divided by 2 cot A. இது எல்சிஎம் எடுத்துருங்க. divided by 2 cot square A plus cot square A minus 1 divided by 2 cot A. அப்போ இந்த டேர்மை நான் கட்டுறேன். சொல்றாரு. அப்போ என்ன cot cube A cot 3A cot 3 equal to okay sir. Okay cot cube A okay correct. cot cube A minus 3 cot A divided by 2 plus 3 cot square A minus 1. வெரி குட். பார்த்தீங்களா எத்தனை ஃபார்முலா வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த 6 ஃபார்முலா தெரிஞ்சு இவ்வளோ ஃபார்முலா நம்மளால டெரைவ் பண்ண முடியும். சரிங்களா? சரி அடுத்தது எப்படி கொண்டு வருவீங்க? இன்வெர்ஸ் ஃபார்முலா. இன்வெர்ஸ் யார் ஃபார்முலா? இப்போ எத்தனை ஃபார்முலா டெரைவ் பண்ணால் காட் ஏ ப்ளஸ் பி, காட் ஏ மைனஸ் பி, காட் 2A, காட் 3A. அப்போ இது நாலுக்குமே இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா சொல்லுங்கள். காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் பி. அடுத்த ஃபார்முலா காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் பி. அடுத்த ஃபார்முலா 2 காட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. அடுத்த ஃபார்முலா 3 காட் இன்வெர்ஸ் ஆஃப் பி. சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன இன்வெர்ஸ் ஃபார்முலா வருது சொல்கிறாங்க. சொல்லுங்க. காட் இன்வெர்ஸா? cot inverse A AB minus 1 divided by A plus B தானே? டவுட்டாப்பா? இங்க வாங்க. காட் A plus B என்ன ஃபார்முலா? இங்கதான் முடிச்சுக்கிறோம். காட் A plus B. காட் A plus B என்ன ஃபார்முலா? அப்போ காட் இன்வெர்ஸ் ஆஃப் A B minus 1 divided by காட் A அது என்ன A plus B. கரெக்டாக நிதின்? நிதின்மா கரெக்டா? எஸ் சார். ஓகே. அதே மைனஸ் சொல்ல போகலாம். மைனஸ் சொல்றாங்க நீங்க சொல்லிடுங்க. cot inverse A B plus 1 divided by B minus A பா. B minus A. மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல B minus A ன்னு வரும். மறந்துடாதீங்க. நம்பர் மீன் பாருங்க. A minus B க்கு போட்டுறாதீங்க. ஓகே சார். இந்த இடத்துல என்ன நடக்குது சொல்லுங்க. cot inverse of A square minus 1 divided by 2A. கரெக்டாப்பா? இந்த இடத்துல cot inverse of 3 cot cube. 3 cot என்ன? cot cube. A cube minus 3A divided by 3A square. A cube minus 3A divided by 3A square minus 1. கரெக்டாடா கண்ணு? என்ன டவுட் இருக்குதா? ஓகே சார். கரெக்ட். சூப்பர் வெரி குட். இப்போ அடுத்த லிங்க் பண்ணலாமா? அடுத்த லிங்க் யாருன்னா tan 2A ஃபார்முலா என்னடா கண்ணு? tan 2A ஃபார்முலா என்ன? 2 tan A divided by 1 minus tan square A. சரிடா கண்ணு? எஸ் சார். இப்போ அடுத்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. sin 2A ஃபார்முலா என்ன? cos 2A ஃபார்முலா என்ன? இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan. இது ஆல்ரெடி சைனோட ஃபார்முலா 2Aவும் cos 2Aவும் தெரியும்.
பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan ஃபார்முலா எப்படி எழுதுனா ஒரு ஐடியா கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஈஸியான ஷார்ட்கட் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த tan 2a எப்படி எழுதலாம்? sin 2a டிவைடட் பை cos 2a எழுதலாமா? tan 2a sin 2a டிவைடட் பை cos 2a எழுதலாமா? இல்ல டவுட் இருக்குதா? Yes, sir. சரி. No இப்போ doubt. sin 2a னா நியூமரேட்டரோட வேல்யூ. நியூமரேட்டரோட வேல்யூ என்ன? sin 2a 2 tan a. கரெக்ட்டுங்களா? Okay, sir. அதே cos 2a னா டினாமினேட்டர் வேல்யூ. டினாமினேட்டர் என்ன? 1 minus tan square a. கரெக்ட்டுங்களாமா? Okay, sir. சரி. இப்போ இந்த இடத்துல என்னன்னா இன்னொரு டேர்ம் வரும். அந்த டேர்ம் என்ன எழுதலாம்னா 1 plus tan square a ன்னு எழுதணும். அவ்வளவுதான். ரெண்டுக்குமே காமனா 1 plus tan square. இதுதான் நம்மளுடைய sin 2a in terms of tan a ஃபார்முலா, cos 2a in terms of tan a ஃபார்முலா. சரிடா கண்ணு? Okay, sir. எழுதிடலாமா? இல்லை டவுட் இருக்குமா? No doubt, sir. சரி. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? இன்வெர்ஸ் trigonometry ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. sin inverse of 2x divided by 1 plus x squared or ஏன்னு வச்சுங்க. ஏ தானே போடுறோம். அப்போ இந்த இடத்துல நீ ஏன்னு வச்சுக்குவேன். ஏஎக்ஸ்ன்னு இருக்கிற ஏன்னு வச்சுக்குவேன். என்ன சொல்கிறாங்க? sin inverse of 2a divided by 1 plus a squared வந்துச்சுன்னா அதை வந்து என்ன எழுதுறாங்கிறாங்க? 2 tan inverse of a ன்னு எழுதுறாங்க. இந்த கான்செப்ட் படி sin inverse of 2a divided by 1 plus a squared வந்ததுன்னா இது எல்லாமே tan term தானே. அதனால அதை வந்து என்ன எழுதுனா 2 tan inverse of a ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலால இருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. cos inverse of எப்படி எழுதலாம்? 1 minus a squared divided by 1 plus a squared வந்துச்சுன்னா இது என்ன எழுதுறாங்கன்னா 2 tan inverse of a ன்னு எழுதலாம். சரிங்களா? 2 tan inverse of a ன்னு எழுதலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா வந்து லிங்க் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வந்துருக்காங்க. சரிடா கண்ணு? சரிங்க சார். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபார்முலா குறிப்பிட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்க்க சொல்லுவோம். அந்த எக்ஸசைஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவோட லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே சார். அப்போ tan 2 tan இன்வெர்ஸ்க்கு 3 ஃபார்முலா இருக்குது. எப்படி இருக்குது? 2 tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏக்கு 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? வெறும் tan மட்டும் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? tan இன்வெர்ஸ் ஆஃப் 2a டிவைடட் பை 1 minus a square. 1 minus a square. அடுத்த ஃபார்முலா என்னது? இப்போ போட்டுக்கணும் இந்த ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா இங்கே எழுதிக்கணும். sin இன்வெர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்குது? ஃபஸ்ட்டு tan இன்வெர்ஸ் ஃபார்முலா, ரெண்டாவது sin இன்வெர்ஸ் ஃபார்முலா. sin இன்வெர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்குது? 2a டிவைடட் பை 1 plus a square. தேர்ட் ஃபார்முலா யாரு? இந்த ஃபார்முலா. cos இன்வெர்ஸ் ஆஃப் 1 minus a square டிவைடட் பை 1 plus a square. இந்த 3 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? நோ டவுட் சார். சரி. இதுக்கப்புறம் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எடுக்கணும். ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இது வரைக்கும் ஃபுல் ஆங்கிள் பார்த்தோம். இந்த 2a ஃபார்முலா பார்த்தோம். இப்போ வந்து ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவில் a ரீப்ளேஸ் பை a by 2ன்னு போட்டுட்டீங்கன்னா அதுதான் நம்ம ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. a ரீப்ளேஸ் பை a by 2ன்னு போட்டிங்கன்னா அப்படின்னா மீனிங் என்ன? நம்ம ஈஸியான ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். sin 2a. sin 2a ஃபார்முலா என்னக்குன்னு 2 into sin a into cos a. கரெக்டாப்பா? அப்போ என்ன சொன்னேன்? a ரீப்ளேஸ் a by 2. a ரீப்ளேஸ் பை a by 2 போட்டிங்க அப்ளை பண்ணி சொல்லு பார்க்கலாம். a ரீப்ளேஸ் பை a by 2 என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். sin a by 2 cos a by 2. இங்கே லெஃப்ட் சைடு சொல்லணும். லெஃப்ட் சைடு என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு சொல்லுவாங்க. sin 2a by 2. 2a by 2. வெரி குட். அந்த 2 கட் ஆயிருமா? ஓகே சார். அப்போ என்ன கிடைக்குது? வெறும் sin a எழுதுனா அதனோட ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன சொல்லணும்? 2 sin a by 2 into cos a by 2. கரெக்டாக இருக்குது? எஸ் சார். இதே cos 2a tan 2a என்னடாக்குன்னு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணலாம். நிறைய இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். சொல்லுங்கள். அடுத்தது
காஸ் 2a ஃபார்முலா. காஸ் 2aக்கு 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா ரிவைஸ் பண்ணி சொல்லுங்க. 3 ஃபார்முலாவும் இது அந்த 3 ஃபார்முலா சொல்றேன். எஸ் சார். 1 minute. மெமரி பண்ணி கொண்டாக்குது ஃபார்முலா cos square a minus sin square a 1 minus 2 sin square a 2 cos square a minus 1. சரி, இதை அப்படியே ஆஃப் ஆங்கிள் மாற்று. ஆஃப் ஆங்கிள் மாத்திரம் என்ன ஆகும்? ஏ இருக்கிறது a by 2 ஆகும், 2a இருக்கிறதுல வந்து வெறும் a வரும். அப்போ இது எல்லாமே ஆஃப் ஆங்கிள் மாற்றுறாங்க. அப்போ என்னாச்சு? cos a equal to டேரெக்டாக சொல்லி பார்க்கலாம். a இருக்கிறது a by 2. அப்போ என்ன கிடைக்கும்? cos squared a by 2 மைனஸ் sin squared a by 2. இங்கே என்ன கிடைக்கும்? 1 minus 2 sin squared a by 2. இங்கே என்ன கிடைக்கும்? 2 cos squared a by 2 minus 1. கரெக்டாப்பா? டவுட் இருக்குதாமா? ஓகே சார். டவுட் இல்லை சார். அந்த சார் அந்த ப்ளூ கலர்ல எழுதி இருக்கிறதுல தேர்ட் ஒன் மட்டும் எப்படின்னு எனக்கு தெரியல சார். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே தான், அதான் இந்த ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலாவே எடுத்துக்கோ. cos 2a எப்படி எழுதலாம்? cos 2a equal to 1 minus 2 sin squared a வா? ஓகே சார். sin இருக்கிறதுல என்ன எழுதலாம்? 1 minus cos squared. ஆல்ரெடி டெரைவ் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கேன், லாஸ்ட் கிளாஸ்ல டெரைவ் பண்ணி கட்டிக்கிறேன். ஈக்குவல் டு 1 minus 2 இன்ட்டு இது ஐடென்டி ஃபார்முலா. sin squared ஐடென்டி ஃபார்முலா என்னது? 1 minus cos squared. 1 minus cos squared a. cos squared a. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணு. உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 1 minus 2 1 minus plus 2 cos squared a. கரெக்டாப்பா? ஓகே சார். அப்போ 1 minus 2 என்ன கிடைக்கும்? minus 1 தான். அப்போ minus 1 plus 2 cos squared a. அப்போ என்ன கிடைக்குது? 2 cos squared a minus 1. 2 cos squared a minus 1. வந்துருச்சு சார்? ஓகே சார், புரிஞ்சு சார். இதில் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் டெரைவ் பண்ணி கட்டிக்கிறோம் பாருங்க. இப்போ tan ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எழுதுறேன். tan 2a னா tan ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா எழுதுங்க. ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன கிடைக்கும்? என்ன? tan 2a. tan 2a க்கு சார் 2 tan a வா? 2 tan a divided by 2 tan a 1 minus tan square a. அப்போ ஆஃப் ஆங்கிளா மாத்துங்க. ஆஃப் ஆங்கிளா மாத்திர என்ன கிடைக்கும்? tan a equal to tan a equals 2 tan a by 2 1 by tan square a by 2. அவ்வளோதான். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம் இல்லைங்க. அதே இன்வெர்ஸ் தான் மாற்றிக்கணும். ஓகே சார், ஈஸி தானே? எஸ் சார். இதே இன்வெர்ஸ் தான் மாற்றணும், இதே ஐடியா தான். சரிங்களா? இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குதா? ஓகே சார். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னன்னா sin ஆஃப் a plus b. எகெயின் இந்த ஃபார்முலா ஸ்டார்டிங் ஃபார்முலா எகெயின் எடுக்கிறேன். அதே மாதிரி sin ஆஃப் a minus b. இது அடிக்கடி இன்டெகிரேஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் இதை எடுக்கிறேன். இதை வச்சுட்டு ஒரு 4 + 4 8 ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் 4 ஃபார்முலா வச்சு 8 ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். சொல்கிறாங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா? sin a ஃபார்முலா சொல்லுங்க. இது ஆல்ரெடி கொடுத்தது. sin a cos b. sin a sin b cos b. sin a cos b plus cos a into sin cos a sin b. அது இந்த ஃபார்முலா சொல்லுங்க. sin a cos b minus cos a sin b. கரெக்ட்டுங்களா? சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க, ரைட் சைடு இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். sin of a plus b plus sin of a minus b equal to என்ன கிடைக்கும்? அப்படி விசிபிளா பாருங்க. ரெண்டு ஆட்னா இது ரெண்டு சேம் டைம். ரெண்டு சேம் டைம்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா? ரெண்டு ஆட் பண்ணா கிடைக்கும்
2 times of sin A cos B. கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே சார். டவுட் இருந்தா சொல்லிட்டு உடனே. நோ டவுட் சார். சரி. ஈஸி அப்ப சார். ஆட் பண்ணும்போது இது என்னது? இது பிளஸ் சைன், இது மைனஸ் சைன். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருமா? கேன்சல். ஓகே. ஓகே சார். அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா sin A இன்ட்டு sin B யோட ஃபார்முலா. sin A இன்ட்டு cos B. சாரி காஸ் தானே இருக்குது. sin A இன்ட்டு cos B யோட ஃபார்முலா. சரிங்களா? sin A இன்ட்டு cos B. சொல்லுப்பா sin A இன்ட்டு cos B என்ன ஃபார்முலா கிடைக்கும்? இந்த 2 இருக்கிற மத்திய இந்த 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு? ஓகே sin சார். A இன்ட்டு cos B என்ன கிடைக்குது? sin of A plus B plus sin of A minus B divided by 2. இதுதான் நம்மளுடைய sin A into cos B யோட ஃபார்முலா. இதே இந்த ஃபார்முலா கூட நான் வச்சுக்கலாம். 2 sin A into cos B. இந்த ஃபார்முலா கூட வச்சுக்கலாம். ரெண்டுமே ஃபார்முலா தான். இது எப்படி கிடைக்குது? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைக்குது. அதே ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஓகே. கிடைக்குது? ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க. எது ரெண்டையும் இதை ஆட் பண்ணா கிடைச்சதா? இப்போ மைனஸ் பண்ண இப்போ என்ன கிடைக்கும்? ரெண்டையும் மைனஸ் பண்ண கிடைக்கும். அதாவது இங்கே வந்து மைனஸ் சைன் போட்டால் என்ன கிடைக்கும்? அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன் சேஞ்ச் ஆகுமா? மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். எஸ் சார். ப்ளஸ் சார். என்ன நடக்குது சொல்ல போகலாம்? அப்போ 2 லெஃப்ட் cos A sin B. அது சைன் ஏ 2 பிளஸ் 2 cos A sin B. வெரி குட் 2 காஸ் ஏ. பட் இங்கே என்னது சைன் ஏ இன்ட்டு காஸ் பின்னு வரும். இங்கே வரும்போது காஸ் ஏ இன்ட்டு சைன் பின்னு வரும். கரெக்டாப்பா? அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண இருக்குது எஸ் சார். sin A plus B sin of A minus B equal to நீங்கள் சொன்ன மாதிரி 2 cos R 2 cos Cos A sin B. sin B. ஓகே சார். அப்போ இம்ப்ளைஸ் என்ன நடக்குது சொல்லுங்க. இம்ப்ளைஸ் cos A into sin B யோட ஃபார்முலா. இது sin A into cos B, இது cos A into sin B. அப்படின்னா என்ன ஃபார்முலா? sin of A plus B minus sin of A minus B divided by 2. சரிடா கண்ணு? ஒன்று மேலே இருக்க ஃபார்முலாவும் வச்சுக்கலாம், ஓகே சார். கீழே இருக்க ஃபார்முலாவும் வச்சுக்கலாம். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சரி இப்போ நான் ஆல்ரெடி சைன் வச்சு ஓகே சொல்லிட்டா, இப்போ நீ ரெண்டுமே காசு வச்சு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டுமே சைனை வச்சுட்டு என்ன பண்ணேன்? ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா தான் எடுத்தேன். எஸ் சார். ரெண்டு ஃபார்முலா எடுத்துட்டு என்ன பண்ணேன்? ஆட் பண்ணேன், செப்பரேட் பண்ணேன். எகைன் ரெண்டு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ண எஸ் போறீங்க? சார். இதே ரெண்டு ஃபார்முலா காசுல எடுங்க, ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுங்க. என்னென்ன ஃபார்முலா வரும்னு சொல்லி பார்க்கலாம். சொல்றீங்களா? 1 minute சார். நான் எழுதுறேன். அப்படியே ஃபார்முலா சொல்லிட்டு எழுதுங்க. ரெண்டு பேரும் ஈஸியாக போட்டுடலாம். காஸ் ஏ பிளஸ் பி காஸ் ஏ. ரெண்டு ஆட் பண்ண என்னடா என்ன கிடைக்குது? அப்படி இம்பார்ட்டன்ட் பண்ணலாம். ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்குது சொல்லுங்க. 2 cos A cos B. லெஃப்ட் சைடு என்ன வரும்? 2 cos A cos B சார். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஓகே. லெஃப்ட் சைடு cos A plus B minus cos ஆட் plus பண்ண cos A minus. ஓகே. அப்போ இருந்து ரெண்டுமே சேம் திங். அப்போ காஸ் ஏ இன்ட்டு காஸ் பினா என்ன வருது? காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. டிவைடட் பை 2. சரிடா கண்ணு? அதே ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். இவங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணு. இவங்க ரெண்டுத்தையும் ஏ பிளஸ் பி மைனஸ், இந்த மைனஸ் பண்ண என்ன நடக்குது சொல்லுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு. மைனஸ் பண்ணும்போது ஃபார்முலா கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடு. காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்ன கிடைக்கும் என்ன? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு சொல்லி போகலாம். சார் 0 வருமா? ஆஹா, அதுவும் இல்லை, வேற யோசி.
யோசி எல்லாம் போட்டு பாரு. ஓகே சார். ஒரு நிமிஷம் நீயே சிம்பிளிஃபை பண்ணி பார்த்து சொல்லு. நான் இவ்வளோ பரம நடத்திக்கலாம், நீ இதை சிம்பிள் பண்ண உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் நீங்கள் உங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு மட்டும் ஃப்ரீயான அப்புறம் கால் பண்ணேன் சார். எங்கள் அம்மா பேசணும்னு சொன்னாங்க. சார் நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். அந்த லிமிட் தள்ளி போகிறது பெரிய இஷ்யூஸ் கிடையாது. கொஞ்சம் தள்ளி போயிருந்தா அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க அவ்வளோ தவிர ஃபேக்கல்ட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. அப்போ இவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுறது சிக்ஸாக கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லாத கரெக்ட் அவ்வளோ தவிர என்னோட ஃபீட்பேக் அவ்வளோ தான். இங்கே என்னென்னா லிமிட் அவ்வளோ தூரம் தள்ளி போயிருந்தா அட்வைஸ் பண்ணிட்டு மார்க் தான் கொடுத்துக்கணும் தவிர அவங்க வந்து அவ்வளோ தூரம் கொடுக்கல. நீ போட்ட ப்ராப்ளம் எல்லாமே மேக்ஸிமம் கரெக்டாக அங்கே தப்பு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? 4 ப்ராப்ளம் பொறுத்துல 3.5 ப்ராப்ளம் கரெக்ட் தான். சரியா? அந்த A+ கட்சி மற்றது வருது நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். அது அப்போ எல்லா ப்ராப்ளத்துக்கும் A+ கட்சி இருந்தால் தான் மார்க் போடலாம். 0 மட்டும் போட்டு போகலாம். அப்புறம் 7 மார்க் போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. A+ கட்சி எல்லா ப்ராப்ளத்துக்கும் போட வேண்டியது. சொல்லிட்டியம்மா? என்ன வருது சொல்லு பார்க்கலாம். விதின்னு சொல்லு. என்ன என்ன பார்க்கலாம்? என்ன வருது சார்? cos A cos B மைனஸ் sin A sin B, அதுக்கப்புறம் திருப்பி மைனஸ் cos A cos B, அதுக்கப்புறம் மைனஸ். இங்க பாருங்க, மைனஸ் ஏன் போறீங்க? இங்க மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். புரியுதா? மைனஸ் 2 sin A sin B. வெரி குட். இந்த ஃபார்முலாக்காக தான் வெயிட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மைனஸ் வருதா? அப்போ அந்த மைனஸ் வராத மாதிரி பண்ணால் என்ன பண்ணலாம்? அப்போ சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் சைன் cos A plus B இது இன்டர்சேஞ்ச் cos A minus B. இல்லை, இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காஸ் ஆஃப் ஏ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அந்த 2 கீழே கொண்டு வந்துருங்க டிவைடட் பை 2. அப்போ இது வரைக்கும் வர ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் முன்னாடி வந்துருக்கு. பட் இதுக்கு மட்டும் என்ன ஆகுது? ஏ மைனஸ் பிங்கிற டேம் முன்னாடி வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாற்றிக்கிது போட்டுறாங்க. இதுக்கு மட்டும் ஏ மைனஸ் பி முன்னாடி வருது. மற்ற எல்லா ஃபார்முலாக்குமே ஏ ப்ளஸ் பி தான் முன்னாடி வருது. சரியா கண்ணு? ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதா? நோ டவுட் சார். நோ டவுட். இப்போ அந்த 4 ஃபார்முலா ஒர்க் பண்ணி எழுதுவீங்க. சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஆல்ரெடி நம்ம மேலே சால்வ் பண்ணிட்டோம். அந்த 4 ஃபார்முலா திரும்ப எழுதுறீங்க. ஏதாவது திரும்ப எழுதுறீங்கன்னா திரும்ப இன்னொரு 4 ஃபார்முலா உருவாக்குறது. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா திரும்ப எழுதுங்க. காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் பி ஃபார்முலா. அதே மாதிரி காஸ் ஏ இன்ட்டு சைன் பி ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னது? காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ஃபார்முலா. அடுத்து என்னது? சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா இப்போ டெரிவேட் பண்ணி காட்டிட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு அதை கோத்ரூ பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலாவும் சொல்லுங்கள், எழுதிட்டு அடுத்த 4 ஃபார்முலா டெரிவேட் பண்ணி காட்டுங்க. சொல்கிறாங்க. மேலே போட்டோம்ல, இது என்ன ஃபார்முலா? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் sin of A plus B plus sin of A minus B divided by 2. சரிங்களா? இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. sin of A plus B minus sin of A minus B divided by 2. இதுக்கு என்ன வரும்? cos A into cos B. இது சேம் ஐடியா. cos of A plus B plus cos of A minus B divided by 2. சரிங்களா? இதுக்கு என்னடா கண்ணு வரும்? இது இன்டர்சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஏ மைனஸ் பி எல்லாத்துக்குமே ஏ ப்ளஸ் பி வரும். பட் இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? ஏ மைனஸ் பிங்கிறது முன்னாடி வரும். அப்போ என்னாச்சு? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் 4 ஃபார்முலா. ஓகேவா? சரி, இது எதுக்கு 4 ஃபார்முலா திரும்பி எழுத வச்சுக்கலாம். இப்போ அடுத்த 4 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இருந்தாலும் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கிறாங்க. என்ன எடுத்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இங்கே இருக்கிற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ரீப்ளேஸ் பை சி ப்ளஸ் பி டிவைடட் பை 2 அண்ட் பி ரீப்ளேஸ் பை சி மைனஸ் பி டிவைடட் பை 2. சரிங்களா?
இங்க இந்த மேல 4 ஃபார்முலா போட்டோம்ல, 1 2 3 4வது ஃபார்முலா. இது எல்லா இடத்துலையுமே இந்த இதை அப்ளை பண்ண சொல்றான். எல்லா இடத்துலையுமே என்ன சொல்றான், இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண சொல்றான். அப்ளை பண்ண என்ன நடக்குது, என்ன ஃபார்முலா வருதுன்னு கேட்கலாம். பார்த்தலாமா? ஓகே சார். சரி, அதுக்காக என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா எல்லாத்தையுமே a பிளஸ் பி a மைனஸ் பி எல்லாத்தையுமே காமனா வருது பாருங்க. a பிளஸ் பி a மைனஸ் பி a பிளஸ் பி a மைனஸ் பி a பிளஸ் பி a மைனஸ் பி வருது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா a bன்னு எடுத்துட்டேன்னா, அப்ப நான் ஸ்டார்டிங் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், a பிளஸ் b யோட வேல்யூ என்ன, a மைனஸ் b யோட வேல்யூ என்ன, இது ரெண்டையும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கண்டுபிடிக்கிறேன். சொல்றா கண்ணு, ரெண்டு ஆட் பண்ண என்னடா கிடைக்கும், ரெண்டு ஆட் பண்ணுங்க, c பிளஸ் d டிவைடட் பை 2 பிளஸ் c minus d divided by 2. அப்ப என்ன கிடைக்குது, c plus d ரெண்டுமே காமனா 2 இருக்குதா, அதனால பிரச்சனை கிடையாது, காமனா 2 போட்டு 2c divided by 2. வெரி குட். அப்ப கட் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது, c வருது. எதனோட வேல்யூ, a plus b யோட வேல்யூ c ன்னு வருது. அதே மாதிரி a minus b போடுங்க, c plus d divided by 2 மைனஸ். சார் இது எந்த இடத்துல சார் யூஸ் பண்றது? அவசரப்படாது, நம்ம ஃபுல்லா முடிச்சோம் அப்புறம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது என்ன வரும் சொல்ல பார்க்கலாம், இது என்ன வரும், இது சிம்பிளி பண்ணு, 2 காமனு 2d divided by 2. அப்ப d 2 சார். வெரி குட், டி வரும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த 4 ஃபார்முலாக்குமே எங்கே வெறும் ஏ வெறும் பி இருக்குதோ அதை டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிடுங்க. வெறும் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்க. ஏ தனியாக பி தனியாக சிங்கிளாக இருக்கிறத வந்து டைரெக்டாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடுவீங்க. எந்த இடத்துல வந்து ஏ பிளஸ் பி இருக்குதோ இந்த இடத்துல சி ஆகும், எந்த இடத்துல ஏ மைனஸ் பி இருக்குதோ அந்த இடத்துல டி ஆகும் அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு அடுத்த ஃபார்முலா ரெடி. அடுத்த 4 ஃபார்முலா ரெடி, ஒரு ஃபார்முலா இல்லை, அடுத்த 4 ஃபார்முலா ரெடி. அப்ளை பண்ணிட்டு எங்க ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்முலா சொல்றாங்க, 4 ஃபார்முலா, அடுத்த 4 ஃபார்முலா ரெடி. sin c plus sin d divided by 2 ஃபர்ஸ்ட் ஒன். அது 2 வந்து என்ன பண்றீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 வந்து என்ன பண்றீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே 4 ஃபார்முலா அப்படியே சொல்லி போடலாம். என்ன நடக்குது, என்ன 4 ஃபார்முலா வரும். sin c plus sin d ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, sin c plus sin d அதனோட ஃபார்முலா என்னது, 2 times of sin of c plus d divided by 2 into cos of c minus d divided by 2. கரெக்டாப்பா? அடுத்தது sin c minus sin d. கரெக்டா? நீ எழுதி பாருங்க. கரெக்டா? நான் டைரக்டா எழுதுறேன், ஏன்னா ஆல்ரெடி ஐடியா கொடுத்துருவேன். அந்த 4 ஃபார்முலாக்கு டைரக்டா உனக்கு ஐடியா கொடுத்துருவேன். ஓகே சார். டவுட்டா இருந்தா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நம்ம அடுத்து 2 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். sin c minus sin d அது என்ன கிடைக்குது, 2 times of cos of c plus d divided by 2 into sin of c minus d divided by 2. கரெக்டா மகனே? எஸ் சார். cos c plus cos d என்ன கிடைக்குது, 2 times of ரெண்டுமே cos of c plus b divided by 2 into cos of c minus d divided by 2. அடுத்து என்ன கிடைக்குது, ரெண்டுமே மைனஸ். அப்போ cos d இங்க என்ன கிடைக்குது, cos d கிடைக்குது. cos d minus cos c d. அப்போ இங்க என்ன கிடைக்குது, 2 times of ரெண்டுமே sin மாதிரி, sin of c plus d divided by 2 into sin of c minus d divided by 2. அடுத்த 4 ஃபார்முலா இதுதாங்க. என்ன டவுட் இருக்கு பாருங்க. வந்துச்சு இந்த 4 ஃபார்முலா? எஸ் சார். என்ன டவுட்டுமா? நோ டவுட் சார். நோ டவுட். சரி, வெரி குட். இப்போ நான் ஒரு டேபிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் டேபிள் தான். இந்த டேபிள் எப்படி நீங்கள் நான் வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு நீங்கள் படித்த டேபிள் தான். காஸ் 0 sin 0 tan 0 அந்த கான்செப்ட் தான். எப்படி மெமரி பண்ணியிருப்பீங்க, நான் சொல்கிறது ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ஓகே தான் பார்க்கலாம். டேபிள் எப்படி தெரியும்,
என்ன மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் ஃபார்முலா ஓகே, ஓரளவுக்கு நிறைய டெரைவ் பண்ணியாச்சு. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி சைடில் முடிச்சுக்கிறேன். இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது, நான் முடிக்கிறேன் கொஞ்சம். மேபி நீங்கள் முடிக்கணும்னாலும் நாளைக்கு நம்ம முடிச்சிடுவோம். நாளைக்கு 5:30க்கு கிளாஸு ஓகே தானே உங்களுக்கு? ஓகே சார். ஓகே ரைட், சொல்கிறேன். இங்கே தீட்டா, தீட்டானா யார் வரா ஃபஸ்ட்டு? சைனு, காசு, ஃபஸ்ட்டு இது 3 எழுதினா அடுத்த 3 உங்களுக்கு ஈஸி. இங்கே என்ன ஃபஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ என்ன இருப்பீங்க? 0 டிகிரி. அடுத்தது யார்? 30 டிகிரி. 30 டிகிரி என்னது? 5/6. 45 டிகிரி 5/4. 60 டிகிரி 5/3. சார் இந்த டேபிள் படிச்சா போதும்ல சார்? இது நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம்ல சார்? ஆஹா, அதுக்கு ஐடியா வேணும். இது 5/2 வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் வேற டேபிள் வேல்யூ வேணும்ல. 5ஓட வேல்யூ வேணும், 3π/2ஓட வேல்யூ வேணும், அண்ட் ஆல்சோ 2πோட வேல்யூ. இவ்வளோ வேல்யூ எனக்கு வேணும். இவ்வளோ வேல்யூ உன்னால சொல்ல தெரியுமா ஒரே டேபிளில்? இல்லை சார். ஓகே சார். இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்க போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து நான் இதை வந்து உனக்கு தெரிஞ்சது மட்டும் ஐடியா கொடுக்குறேன், தெரியாததுக்கெல்லாம் வந்து நாளைக்கு தான் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ டைம் வந்து அடுத்த கிளாஸ் வந்து போகணும். அது சொல்கிறேன். தெரிஞ்சதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மெமரி பண்ணிக்கிறீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது இன்னும் ஈஸி ஆகிடும். சொல்கிறேன் எந்த மாதிரி நான் வச்சுக்கிங்க, எப்படி உங்களுக்கு போடுவீங்க சொல்கிறேன். sin 0 சொல்லுங்க, எப்படி தெரியும்? என்ன மாதிரி நான் சொல்லணுமா சார்? நீ சொல்லு, எப்படி தெரியும் சொல்லு. என்ன மாதிரி மெமரி பண்ணிக்கிறீங்களா, இல்லை ஷார்ட்கட்டுக்கு இது என்ன தெரியுமா? அதுக்காக கேட்குறேன் சார். நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவேன் சார். ட்ரையாங்கிள் ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுவியா? வாட்ஸ்அப் இப்போ உங்களால் பார்க்க முடியுமா சார்? அனுப்பியிருக்கிறியா? அனுப்புகிறேன் சார். அனுப்பிட்டு இருக்கேன் சார். அனுப்புங்க பார்ப்போம். இதனோட எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு கொடுக்குறேன். நீ வந்து இப்போ வந்து நீ எனக்கு அனுப்பு, ட்ரையாங்கிள் கான்செப்ட் வந்து அனுப்பு. இதனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உனக்கு வேறு ஷார்ட்கட் உன்னால் ஈஸியாக போட முடியும் மாதிரி ஷார்ட்கட் உனக்கு